ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ஒரு நேர ரிவ்யூ பார்க்கலாமாங்க. மயிலையும் வீட்டை விட்டு துரத்திட்டு அங்கே வீட்டையுமே சாத்திடுறாங்க குழலி. அதுக்கப்புறம் சரவணன் கிட்ட போயிட்டு குழலி, நீ இதுக்கு மேலே அவ கூட பேசணும் செய்யணும்னு சொல்லிட்டு நீ யோசிக்க கூட கூடாது. ஏன்னா அவள் இவ்வளோ பெரிய தப்பை செஞ்சுட்டு நம்ம ஃபேமிலியவே கஷ்டப்படுத்திட்டு இப்போ கூட அவள் ட்ராமா போட்டுட்டு இருக்கா. அவளை நான் நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கோபமாகவும் இருக்குது. ஆனால் உன்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழலையுமே ரொம்பவே ஃபீல் பண்ணியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரவணனும், நான் சாகர வரையும் அவன் மூஞ்சிலையுமே முழிக்க மாட்டேன், கடைசி வரைக்கும் நான் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன், கடைசி வரைக்கும் அப்பா அம்மாவை நான் பார்த்துக்கிட்டு நான் கடைசி வரைக்கும் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் முடிவு பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் பாண்டியனுமே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் கரெக்டான முடிவும் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா பாண்டியன் எப்பவும் போல் அந்த கோவத்தில் ஏதோ தப்பான முடிவு எடுப்பார். ஆனால் இந்த விஷயத்தில் இங்கே கரெக்டாக எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் கோமதிக்கு இன்னமும் அதிர்ச்சியாக தான் இருக்குது. இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சி வச்சதும் இல்லாமல் இவ்வளோ இந்த இத்தனை நாளாக இந்த வீட்டில் அவள் இருந்திருக்கா, இவ்வளோ போய் நான் நல்லவன் நினச்சேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தலையை அடிச்சிட்டு இருக்காங்க கோமதியும். அதுக்கப்புறம் அங்கே ராஜியும் மீனாவும் அந்த நகை விஷயத்த சொன்னாங்கன்னா இதுவே பெரிய பிரச்சனையாகும். ஏன்னா நகை விஷயம் இங்கே யாருக்குமே தெரியாது. அங்கே 80 பவுனில் 4 பவுனு தான் தங்கம், மீதியெல்லாம் கவரிங் நகை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி, பாண்டியன், சரவணன் இங்கே எல்லாருக்குமே தெரிய வந்துச்சுன்னா அங்கே பெரிய மயிலை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா இங்கே மயில் இல்லாத பொல்லாத பொய்யெல்லாம் சொல்லி அவங்க ஃபேமிலி அங்கே மயிலை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் மயில் இதில் கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த ஃபேமிலியிலே நம்ம சந்தோஷமாக சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு எவ்வளவோ சமாளித்து இதெல்லாம் மறைச்சி வச்சுட்டு இருந்தாங்க மயிலுமே. ஆனால் ஒரு வழியாக இந்த விஷயம் எல்லாத்துக்குமே இது தெரிஞ்சிருச்சு. இந்த விஷயம் தெரிஞ்சு நம்மளை இந்த வீட்டில் எப்படியும் வைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரியும். அதே மாதிரி தான் இப்போ என்ன வீட்டை விட்டு வெளியே அமுச்சு விட்டுட்டாங்க. நான் இப்போ எங்கே போகிறது, அம்மா வீட்டுக்கு போனாலுமே அங்கே புகுந்த வீட்டுக்கு போயிட்டு இங்கே அம்மா வீட்டுக்கு நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னையுமே அங்கே அடித்து துரத்தி விட்டுருவாங்க. நம்ம இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு அவங்க அங்கே பாண்டியன் வீட்டு வாசல்லே உக்காந்துடுறாங்க அழுதுகிட்டே. இங்கே வடிவு மாறி அப்பத்தா இங்கே 3 பேருமே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னதான் பிரச்சனை, இங்கே மயிலை வேற வீட்டை விட்டு வெளியே தோர்த்திடுறாங்க, மறுபடியும் வரக்கூடாதுன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. ஏற்கனவே நான் யோசித்தேன், இந்த 2 நாளாக அங்கே வீட்டில் ஏதோ எந்த சவுண்டும் இல்லை, கதவு பூட்டியே இருந்துச்சு, அதனால் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆமாம், அதே மாதிரி தான் இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. மயில் ஏன் அழுதுகிட்டு இருக்கா, நம்ம போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுமே போகிறாங்க. மயில், என்னம்மா மயில் என்ன ஆச்சு, எதுக்காக உன்னை வீட்டு விட்டு துரத்திருக்காங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவுமே கேட்குறாங்க. உடனே இங்கே மயிலும் அழுதுகிட்டு, அப்பத்தான் நான் ஏதோ தெரியாமல் அம்மா வந்து என்கிட்ட இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு நிறைய பொய்யெல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த பொய்யெல்லாம் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு, அதனால என்ன இந்த வீட்டிலே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. உடனே அப்பத்தாவும், அப்படி என்ன மயில் என்ன பொய்யை தான் சொல்லி வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே எங்கள் மயிலும், அது வந்து இங்கே நான் எனக்கு வந்து சரவணன் மாமாவை விட எனக்கு 2 வயசு அதிகம் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்ட அப்பத்தாக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் மயில் சொல்லிக்கிட்டு இருக்க, சரவணனோட உனக்கு 2 வயசு பெரியம்மா, நீ வேற இதில் பொய் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் இந்த விஷயத்தில் நீ பொய் சொன்னது மிகப்பெரிய தப்பாகும். அது இல்லாமல் இந்த ஒரு விஷயத்துக்கே அவங்க அமுச்சிருக்க மாட்டாங்களே, வேற எதனா தப்பு பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மயிலுமே, அப்போதான் அது வந்து நான் காலேஜ் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே பொய் தான், நான் ஒரு வேலைக்கு செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னல, அதுவுமே பொய் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க. இதுக்கு மேலே எங்கள் அப்பத்தாக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது. மயிலை, நீ ஃபீல் பண்ணாத, இதுக்கு மேலேயுமே பாண்டியன் உன்னை உள்ளே சேர்த்துக்க மாட்டார். பழனிவேல் எந்த தப்பும் பண்ணாதவனே இந்த வீட்டில் இருந்து துரத்திட்டாங்க. ஆனால் நீ இவ்வளோ பெரிய தப்பு ஒரு விஷயமா பண்ணியிருக்க, நிறைய விஷயம் பொய்யெல்லாம் சொல்லியிருக்க. இதுக்கு மேலே பாண்டியனும் கோமதியும் இந்த வீட்டிலே விட மாட்டாங்க. அப்படியே அவங்க விட்டாலுமே சரவணன் உங்க கூட சேர்ந்து வாழவே மாட்டான் அப்படின்ற மாதிரியுமே அப்பத்தா சொல்லிட்டுறாங்க. அங்கே ஆறுதல் சொல்லிட்டு இங்கே மயிலுமே என்ன சொல்கிறாங்க, அப்பத்தான் நான் இந்த வீட்டை விட்டு போகிறதா இல்லை, அவங்க மன்னிக்கிற வரையும் நான் இந்த வீட்டு வாசல்லே தான் இருப்பேன், அவங்க எப்போ என்ன வீட்டுக்கு கூட்டுக்கிறாங்களோ அது வரையும் நான் வெளியே தான் இருப்பேன், வெளியே தான் உட்காருவேன், வெளியே தான் படுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்பத்தாவுமே எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் மயிலுமே அங்கேருந்து கிளம்புற மாதிரியே தெரியல. அப்பத்தா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. வடிவம் மாறியும் அப்பத்தா கிட்ட, அத்தை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது ஒரு பெரிய விஷயம், நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உழையுமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ராஜியும் மீனாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ராஜி வந்து இங்கே மீனா கிட்ட, மீனா நம்ம இந்த விஷயத்தை நம்ம மறைச்சி வைக்கிறது
பெரிய பிரச்சனையாகும், நம்ம இந்த விஷயத்த நம்ம இப்போவே சொல்லலைன்னா இது மிகப்பெரிய விஷயமாகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே மீனாவும் ராஜி கொஞ்ச நேரம் பொறுமையாக இரு, இந்த விஷயம் ஏனோ தானோன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டுட்டோன்னா இப்போ ஏற்கனவே மயில் மேலே ரொம்பவே கோவமாகவும் அவங்கள வீட்டு விட்டு வெளியே அமுச்சு விட்டுட்டாங்க. இப்போ இதுக்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் நான் மண்டே பிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம இந்த விஷயத்த சொன்னோன்னா இன்னும் தான் அவங்க கஷ்டப்படுவாங்க. நம்ம இந்த விஷயத்த நேரம் வரும்போது சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜியுமே சைலண்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே குழலையுமே வெளியே திறந்து பார்க்குறாங்க யாரனா இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு. அவங்களும் இல்லைன்னு சொல்லிட்டு உள்ளேயுமே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நைட்டாவது எல்லாருமே படுத்து தூங்கிட்டு காத்தால எழுந்து வெளியே வராங்க. இங்கே கோமதியும் இங்கே மயில் வெளியே உக்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உடனே ரொம்பவே கோவமா, மயிலே நான் உன்னை இங்கே இருக்கவே சொல்லலையே, உனக்கு என்னத்துக்கு இந்த வீட்டில் வேலை, உனக்கு இங்கெல்லாம் இருக்காத, ஃபஸ்ட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு கோமதி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இங்கே மயில் இங்கே உக்காந்துக்கிட்டு அத்தை என்னை மன்னிச்சிக்கோங்க, உங்கள் காலில் வேணால் விழுந்து கெஞ்சிக்கிறேன், என்னை வீட்டில் மட்டும் மன்னிச்சு ஏற்றுக்கோங்க, வேறு எந்த தண்டனை வேணாலும் கொடுங்க, என்ன இந்த வீட்டில் வந்து மட்டும் தோறுத்திடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் எவ்வளவோ கெஞ்சுறாங்க. ஆனால் இங்கே கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா பாவம் புண்ணியம் பார்க்காம இங்கே கோமதியுமே உள்ளேயுமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே மறுபடியும் நான் உள்ளே வந்து தான் ஆகுவேன், நான் நீங்கள் மன்னிக்கிற வரையும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே பாண்டியன், ராஜி, அரசி, மீனா எல்லாருமே இங்கே வெளியே வந்து ரொம்பவே கோபமாகவும் அங்கே மயில்கிட்ட கத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே சரவணன் வந்து இங்கே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுறாங்க மயிலை. உடனே நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்தனா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன், அதே மாதிரி உன் ஃபேமிலி தான் என்ன மன உளைச்சலை ஆளாக்கி இப்போ தற்கொலை வெறியும் முயற்சி பண்ண வச்சது உங்கள் ஃபேமிலி மட்டும்தான் சொல்லிட்டு நான் எழுதி வச்சுட்டு நான் செத்து போயிடுவேன். அப்படி நீங்கள் காரணமாக இருக்கணும்னா நீ இங்கே இரு, அப்படி இல்லைனா நீ இங்கேருந்து தயவு செஞ்சு நீ கிளம்பி, நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன்னா நீ இந்த வீட்லயே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் அவங்க கோபமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கோமதியுமே அங்க மயிலவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, இங்க பாருங்க வந்து உங்க பொண்ணை ஒழுங்கு மரியாதை கூட்டிட்டு போயிடுங்க, இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு சொல்லிட்டு அவ இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நீங்க தான் சொல்லி கொடுத்து அமிச்சிங்களா, அவளை ஒழுங்கு மரியாதை கூட்டிட்டு போறீங்களா இல்ல வேற மாதிரி எதனா பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே ரொம்பவே கோபமாகவும் சொல்லி கட் பண்ணிடுறாங்க. மயிலவங்க அம்மாவுக்கும் மாணிக்கமுக்கும் ரொம்பவே பதட்டமாகவும் என்ன ஆச்சுன்னே தெரியலையே, அவள் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கோமதியும், மயில நீ செஞ்ச விஷயம் எப்போவுமே மறக்க முடியாத ஒரு தப்பை நீ சொல்லியிருக்க, அதுவும் இல்லாமல் சரவணன் மனசை ரொம்பவே நீ காயப்படுத்திருக்க, இதுக்கு மேலேயும் உன்னை இந்த வீட்டில் வச்சுட்டு இருந்தா இங்கே எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கஷ்டமாக தான் இருக்கும், அதுக்கு நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் சொல்லிடுறாங்க. அரசையும் அங்கே ரொம்பவே கோபமாகவும் அண்ணனை கஷ்டப்படுத்திட்டு நீங்கள் சும்மா இப்போ ட்ராமா ஆடிக்கிட்டு இருக்கீங்களா, இதுக்கு மேலே இந்த வீட்டில் உங்களுக்கு இடமே கிடையாது, இவங்க எல்லாருமே உங்களுக்கு சொல்லியுமே உங்களுக்கு புரியலையா, இந்த வீட்டை விட்டு நீங்கள் போயிடுங்க, நீங்கள் எவ்வளோ கெஞ்சினாலுமே இந்த வீட்டில் உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரசையுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனாவும் ராஜியும் ரொம்பவே அங்கே மயில் இவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலுமே மயில் ரொம்பவே நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த தப்புக்கெல்லாம் காரணமே இங்கே மயிலவங்க அம்மாவும் அப்பாவும் தான். ஏன்னா அவங்க இத்தனை பொய்யே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மயிலை மிரட்டி வச்சுட்டாங்க. அதனால இங்கே மயிலும் இதுக்கு பயந்துக்கிட்டு இங்கே சரவணனை பிடிச்சிட்டு அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே பிடிச்சிருச்சு. இங்கே மயிலுக்கும் இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிய வந்துச்சுன்னா இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் மயிலுமே இதை மறைச்சி வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே இது மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. மயிலுமே எல்லாருக்கிட்டையுமே கெஞ்சி பார்க்குறாங்க, இங்கே மாமா இது என்ன மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன்கிட்டையும் கெஞ்சி பார்க்குறாங்க, கோமதிக்கிட்டையுமே கெஞ்சி பார்க்குறாங்க, அரசி, ராஜி, மீனான்னு எல்லாருக்கிட்டையுமே கெஞ்சுறாங்க. ஆனால் அங்கே யாருமே முடிவெடுக்கிற ஒரு நிலையில் இல்லை. ஏன்னா அங்கே பாண்டியன் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அதை மீறி யாருமே இந்த வீட்டில் எதுவுமே பண்ண மாட்டாங்க, அதுதாங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாண்டியனுமே இந்த விஷயத்தில் எதுவுமே பேசாமல் கரெக்டான ஒரு முடிவையும் சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த பாண்டியன் இந்த வாக்குலேருந்து பின்வர மாட்டாருன்னு சொல்லிட்டு சரவணனும் நம்பிக்கையாக அப்பா எடுத்த முடிவு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, அப்பா இது மாதிரி ஒரு முடிவு எடுப்பாருன்னு சொல்லிட்டு எனக்கு அது தெரியும், ஆனால் அப்படி இல்லாமல் மாற்றி இது எடுத்துகிட்டு இருந்தாருன்னா நான் இந்த வீட்லேயே இருந்திருக்க மாட்டேன், எங்கள் அப்பா எனக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். ஆனால் எதிர்பாராத அவங்க குடும்பத்தில் போய் மாட்டிக்கிட்டு எங்கள் அப்பா அதுக்கு என்ன பண்ணுவார், ஏன்னா இவங்க செஞ்ச தப்புக்கு எங்கள் அப்பாவை குறை சொல்லி நான் புண்ணியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரவணன்னு சொல்லிட்டுறாங்க. இதை கேட்ட பாண்டியனுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, நாம்ளே நம்ம பிள்ளையோட வாழ்க்கையை கிழத்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு மன உடைச்சலாகவே இருக்குது. அதுக்கப்புறம் அவர் உடஞ்சையுமே போயிட்டுறாங்க. இதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கையை நான் எப்படி தான் சரி பண்ண போகிறேன்,
அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு நினப்பு ஓடிக்கிட்டே இருக்குது. அப்பத்தாக்கு அவங்க குடும்பத்தில் இவ்வளோ பெரிய இது பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனையாங்க பாண்டியன் குடும்பத்துக்கு இங்கே கஷ்டத்து மேலே கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அவங்க எப்போ தான் நிம்மதியாக இருக்கிறதுக்கு நேரம் கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவுமே யோசிக்கிறாங்க. ஏன்னா இங்கே அப்பத்தா இங்கே கோமதி மேலேயும் பாண்டியன் அங்கே குடும்பத்தாளுங்க எல்லார் மேலேயுமே ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இடையில் இந்த பழனிவேல் விஷயமா அப்பத்தாவுக்கு பாண்டியன் கோமதி இவங்க எல்லாருக்குமே இது சண்டை வந்துருச்சு. ஏன்னா அங்கே மனசாபம் வந்தது எதுக்கு காரணம்னா அதே தெருவில் இன்னொரு மளிகை கடையை ஓப்பன் பண்ணது இங்கே பாண்டியனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆனால் அங்கே பழனிவேலுக்குமே கொஞ்சம் கூட பிடிக்கல தான். ஆனால் இதுக்கெல்லாம் சம்மதிக்க வச்சு எப்படியோ இந்த கடையிலே உட்கார வச்சுட்டாங்க அங்கே சக்திவேல், குமார், முத்துவேலும். ஏன்னா முத்துவேல் அங்கே பழனிவேலுக்கிட்ட இந்த தெருவில் எத்தனை கடை இருந்தாலுமே சரி, ஆனால் அவங்க பிடிச்ச கடைக்கு அவங்கவுங்க போகிறாங்க. இதில் என்ன நீ பாண்டியன் கடையிலேருந்து நீ சேல்ஸை ட்ராப் பண்ண போகிற, உங்கள் கடைக்கு வர கஸ்டமர் உங்கள் கடைக்கு வருவாங்க, அவங்க கடைக்கு போகிற கஸ்டமர் அவங்க கடைக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனிவேலு மனசை மாற்றி அந்த கடையிலையுமே உட்கார வச்சுட்டாங்க முத்துவேலும் சக்திவேலும். அந்த ஒரு இது பிரச்சனைனால தான் இவங்க ரெண்டு பேரும் பேசாமல் இங்கே ஒரு வாரமாக பேசாமல் அப்பத்தாக்கு ரொம்பவே கஷ்டமாக ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு, இந்த பிரச்சனை நினைக்கிறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை வந்துருச்சுன்னு நினைக்கிற போது தான் அப்பத்தாக்கு கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் சரவணனும் இந்த சண்டையுமே பார்க்குறாங்க. சரவணன் இதை பார்த்துட்டு அங்கே எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாங்க. ஆனால் மயில் அழுதுகிட்டே இங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த குமாருக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இவங்க வீட்டில் எல்லாருமே கஷ்டப்பட்டாலுமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அரசி மட்டும் கஷ்டப்பட்டாங்கன்னா இங்கே குமாருக்கு வலிக்கும். ஏன்னா அங்கே அரசி அவங்க வீட்டில் இருந்தபோது அரசியோட அருமை பெருமை புரியாமல் அங்கே அடிச்சுக்கிட்டு அவளை திட்டிக்கிட்டு அப்படி இப்படின்னு ட்ரீட் பண்ணிட்டு இருந்தார் குமார். ஆனால் இப்போ அரசி அவங்க வீட்டை விட்டு போன டைமில் இருந்து அரசி மேலே ரொம்பவே அன்பும் பாசமும் கூடிருச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அரசியை திருப்பியும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அரசியை ரொம்பவே அழகாகவும் பத்திரமாகவும் பார்த்துப்பேன், அவள் எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலுமே நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குமாருமே நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதான் ஆனால் இது நடக்காத காரியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பதிலடி கொடுத்துட்றாங்க இங்கே ராஜியுமே இங்கே அரசியுமே. ஏன்னா அரசி அங்கே குமார் மேலே ரொம்பவே பாசம் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் குமார் அதெல்லாம் ஒரு பொருட்படுத்தாமல் அங்கே அரசியோட அன்பை களைச்சி விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா அரசி அங்கே குமாரை நம்பி தான் அந்த கல்யாணத்தில் கூட அங்கே மீட் பண்ணுறதுக்கு போனாங்க. ஆனால் குமார் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அங்கே அரசியை ஒரு நைட் அங்கே அடைச்சி வச்சுட்டு இங்கே மறுநாள் காத்தால் இங்கே கூட்டிகிட்டு வந்து அரசியை விட்டு தப்பாக நடந்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரியுமே அரசி மேலே பெரிய ஒரு பழியை தூக்கி போட்டாங்க. இந்த விஷயம் இங்கே அரசிக்கு லைஃப் லாங் மறக்காத ஒரு விஷயத்த குமார் வந்து கஷ்டத்தை கொடுத்துட்டான். ஆனால் இதுக்கு மேலே அங்கே குமார் மேலே கொஞ்சம் கூட பாசமே வராதுன்னு நினைக்கிறேன் எங்கள் அரசிக்கு. ஏன்னா அரசிக்கிட்ட எவ்வளவோ பேச ட்ரை பண்ணார் குமாருமே. ஆனால் குமார்கிட்ட இங்கே அரசி மூஞ்சி கொடுத்துட்டு பேசாமல் உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தள்ளி விட்டுடுமே போயிருக்காங்க. ஆனால் அங்கே சரவணங்கிட்டையும் நிறைய வாங்கியிருக்காரு குமாரும். ஆனால் வாங்கியுமே அரசுக்கிட்ட பேசணும், மன்னிப்பு கேட்கணும், அவ கூட நான் கல்யாணம் பண்ணி சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே மயிலுமே எவ்வளவோ சொல்லி போகாமல் பாண்டியனே வெளியே வந்து இந்த பாருமா நான் சொன்ன வாக்கை நான் மீற மாட்டேன், நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது தான், மறுபடியும் நான் உன்னை இந்த வீட்டுக்கு கூப்பிடணும்னு மட்டும் நினச்சிக்காத, நீ எவ்வளோதான் அழுது ட்ராமா போட்டாலுமே நான் உன்னை இந்த வீட்டில் விட மாட்டேன். ஆனால் சரவணனுக்கு நீங்கள் ஒரு ஷேக்கை கொடுத்தா பார்த்தீங்களா, வயசு விஷயத்தில் இங்கே காலேஜ் படித்த விஷயத்தில் எல்லாத்துலேயுமே நான் உன்னை மறந்துடுவேன். ஆனால் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை சொல்லி எல்லாருமே சந்தோஷப்படுத்தி உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போய் ஒரே நாளில் நீ மொத்த சந்தோஷம் இப்போ அது கிளச்சிட்டு பார்த்தியா, அந்த ஒரு கஷ்டமும் வேதையினையும் உன்னை சும்மாவே விடாது. இதுக்கு மேலேயுமே உன்னை இந்த வீட்டில் வச்சுட்டு இருந்தேன்னா நான் மனுஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனும் சொல்லிடுறாரு. ஆனால் இதை கேட்ட மயிலுக்கு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க. ஏன்னா இந்த ஃபேமிலியில் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த விஷயத்துக்கெல்லாம் காரணமே அங்கே மயில் அந்த பொய்யை மறைச்சது தான் காரணம்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் மயிலுக்கு புரியாமல் அங்கே இந்த வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு எல்லார்கிட்டையுமே அழுது காலில் விழுந்து கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் யாருமே இந்த வீட்டில் சேர்த்தாமல் மறுபடியும் சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே கதவையுமே சாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே மயிலவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து
ஏண்டி எதுக்காக இங்கே வந்து அழுதுகிட்டு இருக்க, உனக்கு என்னதான் ஆச்சு, பைத்தியம் எது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்பவே கோவமாக சொல்கிறாங்க. அம்மா நான் இந்த வீட்டில் தாம்மா இருப்பேன், இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் சொன்னதை கேட்டு ரொம்பவே வருத்தமாக அவங்க அம்மாவும் அங்கே நீங்கள்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க, ஒரு பொண்ணை வெளியே தள்ளிட்டு நீங்கள் உழ உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாபம் விட்டுக்கிட்டு இருக்காங்க மயிலும் அவங்க அம்மாவும். இதை கேட்டு கோமதியும் உடனே என்ன சாபம் விடுறதுக்கு வந்துட்டீங்களா, நீங்கள் செஞ்ச தப்பை விட நாங்கள் எந்த தப்புமே செய்யலை, இவ்வளோ தப்பை செஞ்சுட்டு நீங்கள் இவ்வளோ சாபம் விட்டுக்கிட்டு இருக்கீங்களே, அது அந்த சாபமெல்லாம் உங்களுக்கு தான் வந்து சேரும். ஏன்னா எங்கள் மயில் இவ்வளோ பெரிய தப்பு பொய் சொல்லி வச்சுருக்கா, அதுக்கு உடந்தையாக நீங்கள் இருந்திருக்கீங்க, உங்களை நாங்கள் ஒரு கேஸ் கொடுத்து லைஃப் லாங் வெளியே வராத மாதிரி பண்ணி விட்டுருக்கணும், இங்கே வெளியே வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னதுக்கு உங்களுக்கு இவ்வளோ கோபம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் ரொம்பவே கோபமாகவும் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.